கோழிலிமேவிய நீலகண்டனை நின்று நினைமினேய நீலகண்டனை நின்று நினைமினேய ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறை வன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேபுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாளச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பொய்யும் கபடும் கொடுமையும் வஞ்சகமும் பூண்ட பொல்லா கையன் கலதி முழு மூடனேனையும் நின்கண் அருளால் உய்யும்படியே என்று கூடும் எந்தாயும் உண்மையாளர் அன்பு செய்யும் துரசையுள் தேவே பஞ்சாக்கர தேசிகனே துரசையுள் தேவே பஞ்சாக்கர தேசிகனே. தேன்மணக்கும் சிங்கை சிவஞான மாதவர்க்கு நான் மணித்தால் சூட்டி நலமுறுவேன் மேன்மையுறும் மாம்பல் முகத்தான் அடிமலரில் சொல் மலர்கள் நாம்பல் சோம்பலின்றி நாளும் சொரிந்து. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம கடந்த வகுப்பில் இந்த திருநீலகண்ட குழவனாரை பற்றி சிந்திக்கும் பொழுது அதில் நாம் பார்த்தோம், அவர் பேதியா ஆணை கேட்ட பெரியவர். அந்த ஆணை கேட்டவர் சிறியவராக இருந்தவர் என்ன ஆயிட்டாரு, பெரியவர் ஆயிட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் அங்கே அவர் சொல்கிறாரு, அதை எம்மைன்னு சொன்னதுனால அவர் யாரையுமே தீண்டாத பெரியவர் ஆயிட்டார். அதனால் அந்த சொல்ல கேட்ட மாத்திரத்திலே அப்படி உடனே மனதாலும் நினையாத தன்மை என்பது எல்லாருக்கும் எளிதில் வந்துடுறதில்லை. அதுபோக இந்த மாதிரி பிணக்குகள் எல்லாம் நாம் சங்க இலக்கியங்களில் பார்த்தா அதெல்லாம் வர்றது இயல்பு தான். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து அது போயிடும் என்று அப்படி இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அது திருநீலகண்டத்தின் மீது கேட்ட உடனே, அப்போ அவர் மனதாலும் நினையாமல் வந்ததற்கு காரணம் அந்த திருநீலகண்டருடைய பக்குவம் காரணமா, இல்லை அதை சொன்னால் அந்த அம்மையாருடைய பக்குவம் காரணமா, எது காரணம் என்று கேட்கிறார். அந்த அம்மையாரும் இல்லை, இவரும் இல்லை. அந்த அம்மையாரும் இல்லை இல்லை. அப்போது அது எதனாலன்னா, அந்த பெருமையெல்லாம் அந்த திருநீலகண்டத்துக்குரியது. அதெல்லாம் எதுக்கு, அந்த திருநீலகண்டத்துக்குரியது. அதனால் அவர் அந்த திருநீலகண்டத்தின் மீது சொன்னதுனால தான் அவரை அப்படி மாற்றிருக்குது. அந்த திருநீலகண்டம் தான் அதை மாற்றிருக்கிற தவிர, ஏன்னா அந்த ஆன்மாக்களுக்கு சுதந்திரமாக தான் ஒன்றும் செய்யவே முடியாது. அதனால் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தது மாதிரி இந்த மாதிரி சத்தியங்கள் செய்கிறதெல்லாம், கணவன் மனைவருடைய ஊழலில் செய்து கொள்கிறதெல்லாம்
சகஜம்தான். அப்படிலாம் சொல்லத்தான் செய்வாங்க கோபத்தில், இல்லையா? அதெல்லாம் ஒரு பொருள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது, இல்லையா? ஆமாம். அதனால் ஏன் அதெல்லாம் ஏன் விடுங்க. இந்த பெரிய ரிஷிகளாக இருந்த விஸ்வாமித்திரர் வழுக்கலையாம்மா? இப்படி பெரிய ரிஷிகளே வழக்கியிருக்கிறாங்க. அதனால் குற்றம் செய்து படிப்படி திருந்துவாங்க அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லை இவர், விளங்குதா? அதனால அந்த சாதாரண நம்ம போல ஒரு மனிதராக இருந்து மனைவியின் இந்த சொல்லுக்கு அதிக மதிப்பு தராமல் அந்த மனைவியை தொட்டிருந்தாருன்னா மனைவியார் ஒன்றும் செய்திருக்க முடியாது தான், இல்லையா? ஆனால் அவர் அப்படி செய்யலை. அந்த சொல்லை கேட்ட உடனே அந்த வேட்கோபர், அந்த திருநீலர் கண்டர் என்ற பெரியவர் ஆகிட்டார். அவரே திருநீலகண்டர்னு அப்போ தான் திருநீலகண்டராக இருக்கார். எப்போ? இந்த ஆணை கேட்டி அப்போ பெரியவராகி விட்டார் என்கிறார் சேக்கிழார். அதனால் ஆணை கேட்ட பெரியவர் என்று சேக்கிழார் பாடுவது அவருடைய பக்தியின் விளைவாக வந்ததா? அடியார்களை புகழ்ந்து சொல்ல வேண்டும் என்ற கருத்தில் வந்ததா? அவர் ஏன் அப்படி சொன்னார்னா இல்லை, இல்லையா? ஆமாம். அதனால் இப்போ கண்ணப்பன் 6 நாள் நாளாரில் இல்லையாம்மா கண்ணிடந்து அப்போ வல்ல நல்லேன் அப்படிங்கிறார். இவர் ஒரு செகண்டில் சொன்ன உடனே மாறிட்டார், இல்லையா? அது பெரிய, அது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்லங்கிறார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே அறுவகை குற்றங்களிலிருந்து விடுதலையாவது என்பது கடினம். அதுவும் முற்றிலும் விடுதலையாவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. கொஞ்சம் நல்லவர்னா கொஞ்சம் அடுத்தவரை நோக்க நல்லவர்னு சொல்லலாம், இப்படித்தான் இருப்பாங்க, இல்லையா? பரிசுத்தர்னுலாம் சொல்ல முடியாது. ஆமாம். இந்த மாதிரி நிலையில் பொருள் வளமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவர் யாருடைய தயவுக்காகவும் தம் வழிகளை மாற்றிக்கொள்ள தேவையில்லாத ஒருவர் எந்த அறுவகை குற்றங்களிலும் மிக ஆழமானது எதுன்னா இந்த காம குற்றத்திலிருந்து விடுபடுகிறார் என்றால் அது ஈடு இணையற்ற ஒரு நிகழ்ச்சி, இல்லையா? இவர் கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கிறவர் இல்லை, வசதியானவர், இல்லையா? அப்படி இருந்தும் அவர் அப்படி செய்கிறாரு. அதனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெண்ணிடத்து, இப்போது சிலவங்களுக்கு பெண்கிட்ட வெறுப்புலாம் வருது, ஒரு குறிப்பிட்ட பெண்ணிடத்தில் வரும், அவளை பிடிக்காது, வேற யாரையாவது பிடிச்சிடும். இது அப்படிலாம் இல்லை. இது என்ன செய்கிறாரு? எந்த மாதரையும் நீலகண்டத்தை தீண்டிய மனதினால வேற எந்த மாதரையும் தீண்டியிருக்கிறது. விளங்குதம்மா? நீலகண்டத்தை மேல ஆணை வச்ச உடனே நீலகண்டத்தை தீண்டிய மனசினால தீண்ட மாட்டோங்கிற, மனதினால தீண்டாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய, இல்லையாம்மா? மனதினால கூட நினைக்காம இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான குணம். எனவே அப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த முடிவுக்கு அந்த எம்மை என்ற சொல் அது ஒன்று. இந்த ஒரு சொல் ஒரு மனிதனை 6 வகை குற்றங்களிலிருந்து விடுதலை செய்து உலகத்தில் அவரை வாழ வைத்தது என்றால் அந்த பெருமை அந்த சொல்லுக்கா, அதிலிருந்து விடுபட்ட அந்த நீலகண்டருக்கா, அந்த சொல்லை சொல்லிய அவருடைய துணைவி யாருக்கா? எதுக்கு அப்படின்னா அதை அந்த நீலகண்டத்து அந்த திருநீலகண்டத்துக்கு தான் அந்த பெருமை.
அந்த நீலகண்டம்ங்கிற சொல்லுக்கு தான் அந்த பெருமை. அது மேலே இவர் வச்சிருந்த பற்றியினால் என்ன செய்கிறாரு, இவர் அந்த ஆணை கேட்ட பெரியவர் அப்படின்னு அவரை சொல்கிறாரு. அதனால் மனிதனாக பிறந்தெல்லாம் நாம் எல்லாம் அந்த கற்றங்களோடு தான் இருக்கோம். அப்போது எந்த பெண்டையுமே மனிதனாலும் தீண்டேங்கிறதுங்கிறது எளிதில் எல்லாருக்கும் வருவதில்லை. துறந்தார் பெருமைக்கு அளவில்லை. எல்லாத்தையும் துறந்திருந்தாலும் இல்லையா, துறந்து காட்டுக்கு போயிருப்பான். காட்டுக்கு போனவனும் அங்கே போய் யாரையாவது பார்க்க நேர்ந்ததுன்னா வழிவிடுறாங்க, ஆயிடுறாங்களா இல்லையா? அப்படி எத்தனையோ கதை படிச்சிருக்கோம்லம்மா புராணங்களில். ஆமாம், இவன் இது அப்படி இல்லை. அப்போது துறந்துங்கிறது ரொம்ப இந்த துறப்பு பெரிய துறப்பு. அதனால இந்த துறத்தலின் பெருமை என்ன என்று ஒருத்தர் போய் திருவள்ளுவர்கிட்ட கேட்குறார். இவர் பெருமை என்னன்னு கேட்டாருன்னா, இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுங்கிறார். எத்தனை பேர் செத்தாமனு எண்ணிப்பார். அது நம்ம திருவள்ளுவர் பயன் 11 வர்ற மாதிரி எத்தனை பேர் செத்தாமனு இது வரைக்கும் அதை நம்ம எண்ணவே முடியாது. அதுபோல் இந்த பெருமை எண்ணில் அடங்காதது. இந்த பெருமை எண்ணில் அடங்காததுங்கிறார். எனவே அவர் அந்த இது திருவள்ளுவர் சொல்கிறது. அதனால் அழிந்து கழிகின்ற எழிந்த பொருள்களின் ஆசையை விட்ட பொழுதே என்றும் அழியாத அந்த பரம்பொருளை ஒருவன் அடைய முடியும். இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய சடப்பொருளில் பற்று இருக்கிற வரைக்கும் சித்து பொருளை பற்று வராது. அதனால் எல்லையில்லாத பெருமைகள் அவனிடம் வந்து வெள்ளமாய் பெருகுகிறது. எப்போ இதை விட்டா பெருமைகளை வந்து பெருகுது. அதனால் அந்த அகப்பற்று விட்ட பெரிய ஞானிகளை சொல்லும் பொழுது அகத்தியர், எல்லாத்திலையும் அகன்று நிற்பவர். பெருமானை மட்டுமே அகத்தில் வைத்து வேறு எல்லாத்தையும் அகன்றிருக்கிற அந்த அகத்தியர் விளங்குதா? அவர் முற்றத்துணிந்த முனிவர். அவர் ரொம்ப முதன்மை வாழ்ந்தவர். ஒரு முறை பிரம்மன் செய்த ஒரு பெரிய வேள்வியிலே வேத மந்திரங்களை அவர் ஓதி வரும் பொழுது அந்த யாகசாலையில் இருந்த ஒரு கும்பம் ஒன்றிலிருந்து இவர் பிறந்து வந்தார். எதிலிருந்து வந்தார்? அதனால் கும்பமுனி இன்னும் அவருக்கு ஒரு பேர். அவர் உம்பரும் இம்பரும் இவரை கும்பமுனிவர் என்று அழைத்தார்கள். இவர் அதிசய சித்திகளை உடையவர், பெரிய தவயோகி. இவரது ஏவலை செய்ய தேவரும் ஆவலுற்று நிற்பார்கள். தேவர்கோனும் இவருடைய பெருமையை வியந்து புகழ்ந்திருக்கிறார். அவர் திருமாலை இப்போ நம்ம சிவமாக்குறது யாரு? உங்களை தான். உங்களை சிவமாக்குறது யாரு? பெருமான் தான். குருவாய் வந்து செய்கிறார். அதான தத்துவமசிங்கிறோம் இல்லையா? ஆமாம், திருமாலையே சிவமாக்கிட்டார். திருமாலை சிவமாக்கிட்டார். அவருக்கு தீட்சாகுரு வருதான். ராமாயணத்தில் ராமரா வந்தார் இல்லையா? அவருக்கு குருநாதர் தீட்சாகுரு யாருன்னா அகத்திய முனிவர் இல்லையா? அதனால் அவர் அந்த திருக்குற்றாலத்தில் மாலடியார், இவரோடு திருமாலடியார்கள் அவர் குற்றாலத்துக்கு வராரு. வரதை பார்த்த உடனே அவர் இறைஞ்சி முருகன் கோயிலுக்கு போயிட்டு
அவரோட குருநாதர் முருகப்பெருமான் இல்லையா பார்த்துட்டு இங்கே வராரு. வந்தால் அங்கே உள்ள அந்த குற்றாலம் கோயிலில் உள்ள அந்த அர்ச்சகர்கள், அது பெருமாள் கோயில், அது அவங்க நாமம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் விபூதி வீசுவரை பார்த்த உடனே இவனும் உள்ளே விடப்படாது அப்படின்னு கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. உடனே அவர் வெளியில் வந்து முருகப்பெருமானை நினைக்கிறார். உடனே அவர் கோலம் மாறி வைணவர் கோலத்தில் திருமண் சாத்தி வாரார். கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே இவங்க அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை செய்து, ஏப்பா பெரிய விஷ்ணு பக்தர் வாரார் அப்படின்னு அவரை வளவிக்கிறாங்க. அப்போ அவரை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போய் நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ அந்த வாயில் காவனை, அந்த ஆளில்லா இவர் அப்படிங்க. ஒருத்தன், அப்புறம் வந்து ஆள் மாதிரி இருக்க அப்படிங்க. தோர பாலகர், எனக்கு என்னப்போ சரியா தெரியல அப்படின்னு ஒருத்தன் இப்படிங்க. வந்தவர் அவர் தானா வேறையான்னு தெரியும். அவரை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அவர் பூசை கருவறையில் போய் மந்திரங்களை சொல்லி பூசை பண்ணுறாரு. பூசை பண்ணுறது மந்திரங்கள், சிவ மந்திரங்களை சொல்லி குறுகு குறுகு குறுகுன்னு அந்த விஷ்ணு மூர்த்தத்தை சிவலிங்கம் ஆக்கிட்டார். சிவலிங்கம் ஆக்கணுன்னே எல்லா பேரும் பார்த்து, அடடா இது என்ன இதை மாற்றிட்டாரு இவர், ஆள் வேற இருக்க. ஆமாம், அப்படி அந்த பெருமாள் வடிவமாய் அங்கே எழுந்திருந்த மூர்த்தியை மாற்றுறாரு. அதனால் அதை அந்த முருகு வலம்புரி கறந்து மான் குறுக பெரிய துழாய் முடியின் மீது சிறிய மதி கலை குறுக திலக நுதல் விழி குறுக செழும்பூன் மார்பின் நிறைவர பணி குறுக நிகழ உலகமும் நிறைந்து நீண்ட மேனி. உலகத்தெல்லாம் அளந்தனவனை ஒரே அமுக்காமிக்கிட்டார். நெடுமால், அவனுக்கு என்ன பேர்? நெடுமாலை என்ன ஆக்கிட்டாரு? குருமால் ஆக்கிட்டார். விளங்குதா? அப்படி ஆக்கி குறுகு குறுகு என பரவி திருவடிக்கு குருமுனிவன் குருகுங்காலை தவம் பெருக அறம் பெருக பொருள் பெருக தெருள் பெருக சைவம் ஓங்கி சுபம் பெருக மனுநீதி துறை பெருக நிறை பெருக சுருதி வாய்மை தபம் பெருக சரியையாதி சதுட்டயங்கள் நனி பெருக ஞாலமெல்லாம் சீலம் பெருக குறுகி அருள் பெருகு. பெருமான் முன்னால நீ குறுகி அருள் பெருகு என்று அந்த திருமாலுக்கு சொல்றாரு. நீ அவற்றை அடங்க அடங்க உனக்கு அப்படி அருள் பெருக்கிறான் அந்த குற்றால தேவதேவன் அப்படின்னு அந்த குற்றால தலபுராணத்தில் அவரை சொல்கிறாங்க இல்லையா? அப்பேற்பட்ட அற்புத சிக்தி பெற்றவர் யார்? அந்த அகத்திய முனிவர். அவர் விருத்திரன் என்ற ஒரு அசுரன், விருத்தராசுரன். அவன் இந்திரனோடு போர் புரிந்து அப்போ அந்த போரில் அவனால் சண்டை போட முடியாமல் கடலில் புகுந்து மறைஞ்சிட்டான். கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இந்திரன் ஐயோ கடலுக்குள்ளே போயிட்டானே என்ன செய்யன்னு வருந்தி அகத்திய முனிவரை பார்த்து அவர்கிட்ட போய் சொல்லுதான், இப்படி போயிட்டானே, அவனை கடவுக்குள்ளே இருந்து நீங்கள் தான் வெளிக்கொணரணும் என்று அவற்றை உதவி புரியதுக்காக அந்த முனிவற்றை போய் வேண்டுறான். அவர் யாவையும் உணர்ந்த எந்தைக்கு யானெடுத்து உணர்த்துகின்றது ஆபதென் அமரருக்கு ஆற்றாது ஆழிவுக்கு ஒளிந்தான் ஆவி வீவதும் அவனால் வந்த வெடும நோயெல்லாம் என்று போவதும் கருதி மும்பால் புகுந்தனம் அடிகள் என்றான். இவனால் ரொம்ப பேர் தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க.
அவனை கொன்று இன்னையிலேருந்து சுகம் பெறலாம்னா அவன் இப்படி ஒழிஞ்சுக்கிட்டான். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு உங்ககிட்ட வந்து தஞ்சமாக புகுந்திருக்கோம் என்று சொல்கிறான். யார்? இந்திரன். எனவே அந்த தேவராசன் இவ்வாறு கூறி வேண்டவே இந்த மாதவர் ஊழிக்காலத்து உருத்திர மூர்த்தியை தியானித்து, அவர் தீ வடிவமா இல்லையா, அவரை தியானித்து அந்த ஆடி நிறை ஆசமனம் பண்ணிட்டார். ஆசமனம் பண்ணுவீங்களா? அப்படி கடலை ஆசமனம் அப்படி படுகினார். அப்புறம் அமரருற்ற அல்லல் நீங்கும் பொருட்டு அளவிடற்கு அரிய கடலை அவர் அளவுக்கு உட்படுத்தி ஓர் ஒல்லையில் பருகியது எல்லில்லாத விவைப்பை தந்தது எல்லாருக்கும். ஏன் கடலை எப்படி குடிச்சிட்டாரு? அதான் ஓராளி உண்ட முனி உட்க. விளக்குதா? ஆமாம். அவர் ஒரு கடலை குடித்தார். சிவஞான முனிவர் 2 கடலை குடிச்சிட்டாருங்க. தமிழ் கடல், வடமொழி கடல்னு. மொழிக்கடல், இவர் உப்பு கடல் அப்படின்னாரு. விளங்குதா? அதனால இப்படி அந்த இவருடைய செயலை உணர்ந்து எல்லாரும் வியப்படைந்தார்கள். தேவர்களெல்லாம், அரிய தபசிகள் யாவரும் இவருடைய அதிசய நிலையை துதி செய்து வாழ்த்தினார்கள். அதனால் தீதுரும் அவுணர்கள் தீமை தீர்தர மோதுரு கடலெல்லாம் ஒரு கை முண்டிடும் மாதவன் என்று இதை கம்பர் ராமாயணத்திலையும் பாடுறார். அகத்திய முனிவரை கம்ப ராமாயணத்தில் அப்படின்னு. விஸ்வாமித்திர முனிவரும் இவரது மகிமையை பற்றி ராமனுக்கு உபதேசிக்கிறார். இவர் முனிகளில் சிறந்தவர் என்று. அதனால் வாரியை பருகி பற்றச் செய்தவர் அவர். அதை அவனை பிடிச்சதுக்கப்புறம் பழையபடி உமிழ்ந்து அதை நிறையவும் செய்தார். கடலை பழையபடி அப்படி செய்தவர் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்கிறாரு. அதனால் அந்த உமாபதியினுடைய திருக்கல்யாணம் கைலையில் பார்வதி கல்யாணம் நடக்கும் பொழுது அவருடைய திருமண கோலத்தை தரிசிக்கும் பொருட்டு எல்லா உயிர்களும் இமயம் சார்ந்தனர் இல்லையம்மா? அது எண்ணெய்சை வீணையர் யாழினர் ஒரு பாகன் இப்படி எல்லாம். அப்போ நம்மெல்லாம் போனால் யார் போனாலும் ஒன்றும் ஆகாது. மகா பெரியவர்களெல்லாம் ஒரு இடத்துல கூடிட்டாங்க பெருமானை பார்க்கறதுக்கு. அதனால் அந்த வடதிசை தாழ்ந்தது, அந்த திசையே தாழ்ந்துடுச்சு. உலகம் நிலை குலைந்தது. யாவரும் அஞ்சி அலமந்தனர். தேவர்களெல்லாம் தியங்கினார்கள், மாதவர்கள் மயங்கினார்கள். மேரு மலையும் தளர்ந்தது. அதை தாங்கி நிற்கின்ற அந்த ஆதிசேஷன் கலங்கினான். இப்படி இருந்தால் எப்படி தூக்க ஒரு பக்கமாக சாயுது அப்படின்னு. அப்போது எல்லாம் வல்ல இறைவன் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டது அதை பார்த்து அகத்தி முனிவர் அழைப்பித்து, முனிவர் திலகமே, நீர் தென் திசை சென்று பொதிகையில் போய் நின்னா இந்த உலகம் சமநிலைப்படும் என்று சொல்லி அவரை போய் சொல்கிறார். அதனால சீக்கிரம் போங்க என்று பணிக்கிறார். அப்போ நாங்கள் திருமண கோலத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு இல்லையே என்று, அதை பார்க்கறது தான் முக்கிய, அதை பார்க்கறது தான் முக்கிய. அது இல்லையேன்னு சொல்ல நாம் உமக்கு அங்கே வந்து காட்சி தருவோம். கல்யாண தீர்த்தம் வந்து பார்த்துருக்கீங்களா? அது அவர் காட்சி கொடுத்த இடம்தான். இப்போவும் அந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அந்த சந்தனங்களுக்கு பொழிதா இல்லையாங்க? இதெல்லாம் ஒரு அதிசயம் தானே. ஆமாம். அதனால் அங்கே அவர் போன உடனே அது சமனாகுது. அதை
நடுவுனில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிரண்டானே என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். இந்த அகத்தியரை போய் அங்கே போய் நேராக்கினார் உலகத்தைன்னு. விளங்குதாம்மா? அப்போ அவர் இவ்வளோ காலத்துக்கு முன்னவராக இருப்பார் இல்லையாம்மா? அதனால் பொதியமது என்னும் வெற்பில் புனித மாமுனிவன் வைகை துதியுறு வடபால் தென்பால் புவனிவோர் தலை போல ஒப்ப அது பொழுது உயிர்களானோர் அணங்கு ஒரி அரணை ஏற்றி மதிமகிழ்த்து அமர்ந்தார் தொல்லை மதுவையின் செய்கை சொல்வாம் என்று இதை கந்தபுராண கட்சியப்புறம் கந்தபுராணத்தில் இவரை பார்த்து சொல்கிறார். அதுபோல இந்த கார்பூத்த மேனி கருணை பெருங்கடலும் சீர்பூத்த வேத திருமலையும் பார்பூத்த ஏனோரும் வானோரும் எல்லாரும் ஓர் நிறையாய் தான் ஒரு நிறையாய் சமன் செய்ய இவங்கெல்லாம் ஒரு தட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இவர் ஒருவர் மட்டும் போய் அந்த தட்டில் மறுபக்கம் இருந்து மேனாளில் சம்பத்துதிக்கும் தாரணி தரசி என்ன கும்பத்து உதிக்கும் குருமணி என்று அவரை தென்றல் விட தூது சொல்லும். எனவே இவர் அவங்களெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறார், இவர் ஒருத்தர் போய் அங்கே நிற்கிறார்னா இவர் எவ்வளோ பெரிய மகிமை உடையவராக இருப்பார் இல்லையா? சிவபெருமானே இவரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாருன்னா அதை தான் அங்கே சொல்கிறார். அதனால் இந்த நாம் பெரிய புராணத்தில் துலாயேறிய தொண்டர் யார்? அமர்நீதி. அவருக்கு முன்னாலே யாருன்னவர் யார்? இந்த அகத்திய மாமுனிவர் இல்லையா? அவர் உலகமே தட்டாக, இவருக்கு தராசு, அவருக்கே உலகமே தட்டாக இருந்து துலா ஏறிய முதல் தொண்டர் யார்? அகத்தியர். அதனால அங்கே நாம் இறைவனுக்கு நண்பராக இருந்த பட்டினத்தார், அவர் காவிரிப்பும் பட்டணத்தில் இருந்தவர், வணிகர் குல திலகர். பெற்றோருக்கு இவருக்கு இட்ட பெயர் என்னது? வெண்காடர். என்னம்மா? ஆமாம், சிறு வெண்காடர். செல்வ நிலையில் அவருக்கு பேர் என்னையா? ஆமாம், சிறந்து நகரிலே தனித்தலைமை பெற்றிருந்தமையால் அவரை பட்டினத்தார் அப்படின்னு பேர், காரண பெயர். பட்டினத்தில் சிறந்திருந்ததுனால அவருக்கு பட்டினத்தார்னு. பெரிய கப்பல் வியாபாரி, பல மரக்கலங்கள் இவருக்கு உரிமையாக இருந்தது. அவை அயல்நாடுகளுக்கு சென்று வணிகத்தில் செலுத்தினார். அதனால் இவருடைய பெயர் நம்ம நாட்டிலும் உள்ள பல நாடுகளில் பிரசித்தம். எல்லா நாடுகளுக்கும் கப்பல் போகிறதுனால இவர் அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் இவரை தெரியும். அப்படி அரசரும் விரும்பும் பெரிய பொருட்கள் இவரிடம் நிறைந்து அரசன் கூட இவற்றை வந்து கனவு வாங்குவோம். அந்த அளவுக்கு செல்வம் பெற்ற பெருகி கடந்தது. அரிய பல தர்மங்களை செய்து பெரிய புகழோடு இவர் மகிழ்ந்து வாழ்ந்தார். அவருக்கு புள்ள பாக்கியம் இல்லை. அதனால் பலரிடத்துல கோயிலில் போய் கும்பிட்டும் அவருக்கு குழந்தை கிடைக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இடைமருதீசர் அவற்றை தாளாத பக்தி அவற்றை வேண்டார். அவரே ஒரு மகனாக பிறந்து அந்த இடைமருதீசர் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் ரொம்ப ஏழ்மையில் கிடக்கிறார். அதனால்
தான் அவருக்கு ஒரு குழந்தையா அவர் கிடைச்சி இதை கொண்டு நீ அவனை விற்று பொருளை பெற்றுக்கொள், உனக்கு வேண்டிய பொருளைன்னு, 2 பேருக்கும் பலனாகணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு நாள் அந்த கோயில் வளாகத்தில் குழந்தையா கிடக்கிறாரு. அதை எடுத்து கொண்டு போய் அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு கனவுல வந்து. அதனால அவர் அந்த குழந்தை பெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட சொல்லியே கொடுக்குறாரு. இப்போ இது சாதாரண குழந்தை இல்லை, மகாலிங்கர் தான் எப்படி வந்திருக்கிறாரு. அதனால அந்த மருதீசர் வந்ததுனால மருதபாணர், பாணர்னா என்ன ஏப்பா தமிழ் பானை பேர் வச்சிருக்காங்களா இல்லையா, அப்படின்னா என்ன, பாணன்னா சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? தமிழ் பானை. மருதபாணர், மருதம்னா என்ன, கருணை, அதில் சிறந்தவர் அவர் தானே. பேர் என்ன, அது பொருத்தமான அவருடைய பேர் தானே அது. அதனால் அந்த மருதபாணராக வந்து அவர் அதை எடுத்து ரொம்ப சந்தோஷத்தோடு வளர்க்குறார். அப்படிலாம் இருந்தால் கூட செல்வத்தில் பற்று இருக்குங்கிறதுக்காக தான் சிவபெருமான் அவர் அந்த உலகத்தில் விட்டுட்டு போனார். இந்த பற்றுலாம் போனதுக்கப்புறம் நீ அங்கே வந்தால் போதும் அப்படின்னு. இவருக்கு அவ்வளோ செல்வத்தோடு இந்த உலகத்தில் இருந்தார். அங்கே இருந்தாலும் பழையபடி பொருளை சேர்க்கறத தான் அவருக்கு ஆர்வம் இருக்குது தவிர அதில் வெறுப்பு வந்த மாதிரி. ஏன்னா அந்த செல்வம் இதுக்கெல்லாம் தூரா பெருங்குடின்னு சொல்கிறோமா இல்லையா, இல்லையாம்மா? இப்போ உங்களுக்கு சிவபெருமான் வந்து ஒரு 10 கோடியை கொடுக்குறாரு, உங்களுக்கு போதுமா? ரொம்ப போதும். ஒரு மாதம் கழித்து வந்து என்ன போதுமா, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே, எனக்கு இதை வச்சு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அதில் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி பழையபடி கேட்கத்தானே செய்கிறோம். வேண்டாம்னா சொல்கிறோம், வேண்டாம்னு சொல்கிற பைத்தியமாக பிடிச்சிருக்கு, பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. இல்லையாம்மா? யார்கிட்ட பித்து வரணுமோ அவற்றை வரமாட்டுக்கு. அதனால் இந்த இது எவ்வளவு வந்தாலும் போதுமுங்கிற திருப்தியே வராது. ஆராய் இயற்கை அவா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரா இல்லையா? அதுதான் அவருக்கு இருக்குது. பள்ளியையும் அவர் சேர்த்தது காணாது, பிள்ளையையும் கொண்டாடணும், கப்பலில் போய் பொருளை கொண்டாந்து சேரு, அது சேரு அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் அவர் இதை உணர்த்ததுக்காக அவர் அங்கேருந்து சாணி உருண்டைகளை வாங்கிட்டு வந்து, அப்போது அந்த பொருள் மேலே இருக்கிற பட்டினால வந்தவன் மருதவாணன் அப்படின்னு கூட மறந்துட்டார். அவனை திட்டுறாரு, என்ன பிள்ளை எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் எதுக்காக செய்கிறாரு, பற்று போகுதான்னு பார்க்குறாரு. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இவருக்கு சரிப்படாது அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம வந்தால் இப்போ கண்ட மேலே சொன்னதுனால பெண் மேலே பற்று போச்சா இல்லையா? அப்போ பெருமானே நமக்கு குழந்தையா வந்துட்டான், இனிமேல் அந்த இதில் மேலே நமக்கு பற்று வரக்கூடாதுன்னு விட முடியலை இவருக்கு. அதனால அவர் என்ன செய்கிறாரு, இந்த ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் ஒரு உபதேசம், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனப்பறம் தான் அருமை தெரியுது. ஐயோ பெருமான்னு தெரிஞ்சும் இந்த பொருள் மேலே கண்ணை மறைச்சிட்டு அந்த பற்று வந்து விளங்குதாம்மா? அதுதான் இறைவன் முன்னால் திருவடியில் நாம் நின்னா கூட, சூரியன் முன்னால் நின்னா கூட கண்ணில் படலம் இருக்கிற வரைக்கும் அந்த சூரியன் தெரியாது என்றார் போல நமக்கு இந்த பற்று இருக்கிற வரைக்கும் தெரியவே மாட்டான். அப்போ அவன் போனதுக்கப்புறம் தான் கண் திறக்குது. அப்போ தான் கண்ணு உடனே என்ன செய்கிறாரு,
வேற மறு பேச்சே கிடையாது. அதை பார்த்த உடனே பட்டெல்லாம் அப்போவே எல்லாத்தையும் திறந்துட்டார். அப்போ பெருமான் உன்னை செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? மாற்ற முடியாதவனை மாற்றணும். அதுக்கு தானே என்ன மாதிரி செஞ்சா மாறுவானோ அப்படி விளக்குதாமா? அதனால் அவரை அப்படி பாரணைத்தும் பொய்யனவே, உலகம் பூரா பொய், நிலையில்லாது பொய் காட்டி பொய்ய கட்டி படிக்கிறோம். அந்த பட்டினத்து பிள்ளை போல யாரும் துறக்கை அரிது அரிதுன்னு தாய்மானவர் சொல்கிறார். ஒரு துறவிக்கு தான் தெரியும் மற்ற துறவியை பற்றி. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியுதாம்மா? துறவின் பெருமை நமக்கு தெரியுமா? தெரியாது. குளிச்சா எப்படி இருக்கும்னு கரையில் நிற்கிறவனுக்கு தெரியுமா? உள்ளே போய் குளிச்சு பார்த்தாலே தெரியும் இல்லையாம்மா? நாமெல்லாம் கரையில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த துறவி சொல்கிறாரு, இவரை மாதிரி துறக்கிறதுங்கிறது அரிது, துறக்கில் பட்டின. அதனால் அவள் அவ்வளோ பெரிய துறவி அப்படின்னு சொல்கிறோம் பட்டினத்து பிள்ளையார். ஏன்னா அவர் அதை பார்த்த உடனே விட்டுட்டாருன்னு. இவர் கேட்ட உடனே விட்டுட்டாரு. இவர் சொல்ல கேட்ட உடனே அது அதை விட பெருசாரியா அதுதான் சொல்கிறாரு. எனவே அந்த ஒளிவில் ஒடுக்கம் படிச்சிருக்கீங்களா? நல்ல நூல். அந்த ஒளிவில் ஒடுக்கத்தில் அவர் சொல்கிறார், பட்டினத்து பிள்ளையினை பத்திரகிரியை பரவி விட்டுவிட மாட்டார் வெறுவீடர். அவங்க பேரை சொல்லியாவது இந்த பற்ற விடமாட்டாங்க அப்படின்னு அது சொல்கிறார். எனவே அந்த உரன் எனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனெனும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்வார். இந்த அஞ்சையும் உடனே அடக்குனவன் முக்திக்கு வித்து. அதுதான் அந்த அடக்கம்தான் முக்திக்கு வித்துங்கிறார். விளங்குதா? அதனால் அந்த இருகால் சுமந்த ஒரு பெரும் சேவகத்து, 2 கால் சுமந்த ஒரு பெரும் சேவகத்து, ஐம்புல களிரும் தம்புலத்து எடுப்ப. இல்லையா? ஆமாம். அதை 5 யானைகள் பிடிச்சி இழுக்குது இந்த வீட்டை. இருகால் வீடு, அதில் 4 கால் இருக்கணும். ஒரு பந்தல்னா நல்லா நிற்கணும், 4 கால் இருக்கணுமா இல்லையாம்மா? அதே யானை இழுத்தா கீழே விழுந்துடும். இது 2 கால் தான் இருக்குது. அதை போய் யானை இழுத்தா என்னத்துக்காகும்? ஆமாம். அதனால் அப்படித்தான் இந்த 5 புலன்களும். ஆமாம், தம்புலத்து அவங்க பக்கமாக கவருது நம்மளை. அவங்க பக்கம் சித்தியாரில் 10ஆம் நூற்பாவில் சொல்கிறாரா இல்லையா? என்ன சொல்கிறாரு? சக்தி சொல்லுங்க. இந்திரியம் என்னை பற்றி நின்றே என் வசத்தே செய்யாதே, என்னை தன்வசத்தே ஈர்ப்பது. இல்லையா? ஆமாம். நமக்கு கருவியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. நம்ம அதுக்கு அடிமையாக்குது, தன்வசத்தை ஏற்பு. எனவே இதை எப்படி அடக்கிறதப்போ? ஆமாம். அதனால் இவற்றினோடு எனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து இவற்றின் வழி அருளால் வாட்டி தான் வாட்டமின்றி நின்றிடவும் வரும் செயல்கள் உண்டேல் முந்தனுடைய செயல் என்று முனைத்து ஒழுக. இல்லையா? மடைகள் மூலாங்கு மேளா ஆளாகி மேளான் ஒன்றேங்கிறார். விளங்குதா? அப்போ இங்கே அப்படி இழுக்கு ஊனிடை பிறவி காணத்து உழலாது. அந்த பிறவிங்கிறது இடத்துல அது வழி போனால் பிறவி தானே. ஆமாம்.
அந்த ஊனிடை பிறவி கானகத்து, பிறவிங்கிற காட்டில் உழலாது ஏனை முத்தி நாடு எய்த, முத்தி நாட்டுக்கு போகிறதுக்கு நீ கொடுத்தது தான் அந்த 5 யானை. எனக்கு ஒரு யானை கொடு, ஞான பாரதி நல்கிதியே என்று பண்டார மும்மணி கோவை. யார் பாடினது? என்னம்மா, எவராது பண்டாரம் பாடியிருப்பா முக்கியம். பண்டார மும்மணி கோவைங்கிறது குமரகுருபரர் அவருடைய ஆசிரியரை புகழ்ந்து பாடுறது. அதில் சொல்லியிருப்பார், நல்ல நூல். அப்போ அந்த யானைகள் அதை திருமூலரும் சொல்லுவார், 5 யானைகள் அடவிகள் வாழ்வன, 5க்கும் அஞ்செழுத்து அங்குசம் ஆவன அப்படிப்பார். இந்த 5 எழுத்தை சொல்லித்தான் அடக்கணுங்கிற அங்குசம். அதனால் இந்த குமரகுருபரர் குறிப்பிடும், இப்படி வேண்டுதார், எனக்கு ஒரு யானை கொடுங்க. இந்த யானை நீங்கள் முதல்ல கொடுத்த யானைலாம் என்னை பிறவியில் இழுக்குது, உங்கள் திருவடிக்கு இழுக்கிறதுக்கு வேற ஒரு யானையை கொடுங்க அப்படின்னு, யானைன்னு ஒன்றை கொடுங்கங்கிறார். அந்த சுந்தரமூர்த்தி சாமிக்கு வந்ததா இல்லையா? நமக்கு வருமா அப்படி? என்னம்மா வருமா? சரி, பெருமான் கொடுக்கறதெல்லாம் வள்ளல் தானே கொடுக்கணும். சரி. அதனால் இப்போ இவருக்கு நம்ம ராமானுஜருக்கு என்ன பேர்? சொல்லிட்டால ராமானுஜர்னு சொல்லிட்டு பிறகு என்ன பேருங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்காங்க. யோ, ராமானுஜர்னா ராமனுக்கு பின்னால் வந்தவன் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு தவராஜ யோகி அப்படின்னு ஒரு பேர். அவருக்கு என்ன பேர்? தவராஜ யோகி. தபம்னாலே நம்ம பார்த்தோமா இல்லையா? தபம்னா என்னது? தபு அம் தபம். தபு விடுதல், அம்னா அதுக்கு கருவி, பற்றுகளை விடுவதற்கு கருவியாக இருப்பது தான் தபம். விளங்குதா? அப்போ தபம் செய்ய என்ன செய்யணும்? பற்றுகளை விடணும். அதுக்கு தான் தபம். நம்மாழ்வார், வைணவத்தில் நம்மாழ்வார், அவர் நம்ம பாண்டி நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? ஆழ்வார் திருநகரின்னு இருக்கா இல்லையா? ஆமாம், அங்கே திரு அவதாரம் செய்தவர் திருக்குருகூர். அதுக்கு என்ன பேர்? திருக்குருகூர் என்பது. அதில் அவதரித்தவர். தாய் பெயர் உடையநங்கை, அவருடைய தந்தையார் காரியார். இவர் வேளாண்குடியிலே பிறந்தவர். பிறவியிலேயே துறவும் ஞானமும் இவரிடத்தில் உறவாய் மருவி இருந்தது. ஆன்ம ஞானங்களிலே மேன்மை ஏறி இருந்த இவர் கீழான பாசபந்த நிலைகளை சடங்களாக வெறுத்து வந்தார். இதெல்லாம் சடம், உலகம், இதிலே பற்று வைக்கக்கூடாதுன்னு வெறுத்திருந்தார். அப்படி இந்த சடங்களை வெறுத்ததுனால இவருக்கு சடகோபர், கோபித்து வெறுத்தவர். அதனால் அவருக்கு பேர் என்ன பேர்? சடகோபர். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் மாறன். அவர் பிறந்த ரொம்ப காலமாக இதை போல மெய்கண்டாரை போல பேசாமல் இருந்தவர். அப்போ அவர் நிட்டையில் இருந்தார். அப்படியே ஒரு 16 ஆண்டுகள் இருந்தார்.
அதனால் இவர் திருமால் அடியார்கள் இவரை ஆழ்வார்கள் என்று, இவரை நம்மாழ்வார் என்று போற்றப்பட்டார். இப்போ எத்தனை எல்லா அடியார் இருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு பேர் அடியார் வச்சிருக்கு. இவருக்கு நம்மாழ்வார் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய சிறப்பு இவருக்கு. அதனால இந்த நம்மாழ்வார் அவர் 1000 பாசுரங்கள் பாடியிருக்கிறார் திருவாய்மொழி. அவர் சொல்லும் போது தப்பா புலனைந்து மேயும் பொறி ஐந்தும் நீங்கி இல்லையா, புலன்களை பற்றக்கூடிய பொறிகள் நீங்கி, பொறிகள் எதை பற்றும்? புலன்களை பற்றும் இல்லையா. அதனால புலனைந்தும் ஏகின்ற பொறி ஐந்தையும் நீங்கி நலமந்தம் இல்லது ஓர் நாடு புகுவீர். அலமந்து வீய அசுரரை செற்றான் பலமுந்து சீரில் படிமின் ஓவாதே என்று சொல்வார். அதனால உள்ளம் உரை செயல் மனம் வாக்கு காயம் சொல்ற இந்த மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கு. எல்லாம் இறைவன்ட்ட ஒடுங்கி இருக்கணும் திரிகரணங்களும். அதனால ஒடுங்கலும் எல்லாம் விடும். அவங்ககிட்ட ஒடுங்கியாச்சுன்னா மற்ற பற்றெல்லாம் போயிடும். பின்னும் ஆக்க விடும் பொழுது என்ன என்று அவர் திருவாய்மொழியில் இதை பாடுறார். அதனால இந்த பிறவி நீங்கி பேரின்ப நிலையை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த உலகப்பற்ற விடணும். நித்த அந்த முத்தர்கள் எல்லாம் இவரை பற்றி போற்றி வருகிறார்கள். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் சொன்னது போல அப்படி காப்பவர்கள்லாம் முக்திக்கு வித்து அதுதான். ஆணைகள் ஐந்தும் அடக்கி அறிவன்னும் ஞானத்திரியை கொழுவி அதனுள் புகுந்து ஊனை இருள் அற நோக்கும் ஒருவருக்கு வானகம் ஏற வழி அளிதாமே என்பது திருமந்திரம். இதை விட்டவனுக்கு வானத்துக்கு ஏணி கிடைச்சிது. மேலே ஏறி போகுதுக்கு இப்போ ஏணியில் ஏறி இடைக்கு போய் சேரன்னு என்னம்மா? யானை வரட்டும், வேனை வரும். அதை தாயுமானவர் சொல்லுவார், கந்திக மதகரியை வசமாய் நடத்தலாம். மதம் பிடிச்ச யானையை அதை வசப்படுத்திடலாம். மதம் பிடிச்ச யானையை கூட அடக்கி வசப்படுத்தலாம். கரடி வெம்புலி வாயையும் கட்டிடலாம். தம்பன மந்திரம் இருக்குது, மந்திரத்தை சொல்லி வாயை கட்டிடலாம். ஒரு சிங்கம் முதுகில் மேல் கொள்ளலாம். குமரகுருபரர் வந்த மாதிரி சிங்கத்து மேலே ஏறி போனாரா இல்லையா, அப்படி போயிடலாம். கட்சவி எடுத்து ஆட்டலாம். கட்சவினா பாம்பை பிடிச்சி கூட ஆட்டிடலாம். வெண்தழலில் வெண்தழல் நெருப்புல ரசம் வச்சு என்ன செய்யணுமா? நெருப்புல ரசம் வச்சு இந்த உலகம் மண் இருக்கா இல்லையா, அந்த மண்ணாகிய உலகம் இதை பூரா சோறாக்கி நெருப்பை ரசமாக்கி உலகத்தை பூரா மண்ணை பூரா சோறாக்கி வேதித்து அதை விற்று உண்ணலாம். நம்ம உண்ணுட்டு மிச்சத்தை வித்தரவும் செய்யலாம். வேறொருவர் காணாமல் உலகத்து உலவலாம். ஒருத்தர் கண்ணுக்கு படாமல் உலாவலாம். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், அடிமை ஆக்கிடலாம்.
சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். எத்தனை வயசானாலும் மாறாத இளமையோடு இருக்கலாம். மற்றும் ஒரு சரீரத்தில் புகலாம். கூடு விட்டு கூடு பாய்தல், அப்படி போகலாம். தண்ணியில் நடக்கலாம், சலை மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தீ மேலே போய் இருக்கலாம், தண்ணிகரில் சித்தி பெறலாம். இப்படி எல்லையில்லாத சித்திகளை பெறலாம். ஆனால் இந்த மனதை மட்டும் அடக்க முடியாதுங்க. விளவும் செய்யலாம் ஐயா, ஆனால் அந்த சிந்தையை அடக்கி சும்மா இருன்னா இருக்க முடியாதுயா. ஒரு கொஞ்ச நேரம் யாரை சொல்கிறாருன்னே தெரியல, இருக்க முடியாதுங்கிறாரு. இங்கே வந்திருப்பாரோ? வந்திருப்பாரு. அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளவு கஷ்டம். அப்போது கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறதுன்னா என்னம்மா? எது சிந்தைங்கிறது? அறிவு தான். ஏமா அறிவு இங்கே மனதே அடக்க முடியாதுங்கிற பிற அறிவு இங்கே அடக்க. ஏன்னா அதனால தான் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலாருங்கிறார். ஏன்னா அந்த கருவியெல்லாம் நம்ம வசத்தில் இல்லை. அதனால அந்த முயற்சியை செய்ய முடியாததை போய் செய்து முடிக்கிட்டு நிற்கக்கூடாது இல்லையா? அதனால என்ன செய்யணுங்கிறாரு? பெருமான்ட்டு அடங்கிட்டேன்னா அது தானாக அடங்க போதும், அதை போய் மல்லுக்கு நிற்க விளங்குதாமா? அப்போது நாம் இங்கே தண்ணியை பூரா வடிய வைக்கணும்னு நினைக்கான் இல்லையா? எத்தனை அங்கேருந்து வரத்தை அடைக்கணும். அதை அடைக்காமல் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிறத வடிய வச்சுக்கிட்டானா இங்கே வடியாக அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? அதனால் அந்த இது பிரயோஜனம் இல்லை. பெருமான்ட்டு அடங்கிறது தான். இந்த வேணும் முயற்சியெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம கண்ட்ரோல்லே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதை போய் முறுக்கிக்கிட்டு இருந்தா இல்லையா? அதனால் அந்த பாரதத்தில் கூட சொல்லுவார், அந்த சந்தனுங்கிறது சந்திரகூட வேந்தன், வருணனுடைய ஒரு கூறா அம்சமாக பிறந்தவன் சந்தன மகாராசா. ஆமாம், அவர் நல்ல வீரம் அழகெல்லாம் உடையவராக இருந்தார். அவர் கங்கையை மணந்தவர், அரிய போகங்களையெல்லாம் நுகர்ந்தவர். அத்தனாபுரியில் இவர் அரசு புரிஞ்சு வரும்போது அவருக்கு ஒரு பிள்ளை வேற இருக்கான். இதெல்லாம் இந்த வேட்கோவுக்கு இல்லை, பிள்ளையெல்லாம் இல்லை. விளக்குதாமா? இப்படி இருந்து புள்ள பெற்றவனுக்கு அடக்க முடியலை. அப்படி விளக்குதா தாய்? அதனால அவனுக்கு அந்த தேவவிரதன் என்று ஒரு மகன் இருக்கான். அவனும் கல்யாண வயசில் இருக்கான். அவ்வளோ வயசு இருக்கும்போது கூட இவர் அந்த மச்சகந்தியை பார்த்து வேட்டைக்கு வந்த நேரத்தில் மச்சகந்தியை கண்டு மையல் கொண்டார் இல்லையா? அதனால் அவன் சன்னதியில் அந்த அங்கே இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிற சமயத்தில் அந்த மச்சகையை கண்டு அங்கே அவர் நதியில் தோழி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு மீனவர் குலப்பெண், அந்த பரதவர் பதியனுடைய மகள், அவளுக்கு மயங்கி அவர் என்ன சொல்லிட்டாங்க, கல்யாணம் முடிச்சுலாம் தாரோம், ஆனால் இவன் ராணியாக இருக்கணும், இவன் மகன் ராசாவாக இருக்கணும், உனக்கு ஏற்கனவே மகன் இருக்கான், அதனால் முடியாது அப்படிங்காங்க. அப்படி சொன்னதுனாலே இவர் வருத்தப்படுறாரு. என்ன செய்யன்னு இவர் வருத்தத்தை தீர்ப்பதற்காக இது என்னதுனாலன்னு கேட்டு அவருடைய மகன் உடனே சபதம் கொள்றதுனால அவருக்கு பீஷ்மர் பேர் வைக்கிறாங்க. அவர் இளமையை துறக்கிறதுனால பீஷ்மர் அப்படின்னு இல்லையா? இவர் கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் அதை செய்கிறார்.
இவர் இந்த சொல்ல கேட்ட மாத்திரம் இவருக்கு என்ன பேர் பீஸ்மரெல்லாம் தாண்டி எத்தனை பீஸ்மர்னு சொல்லுங்கிறாங்க. விளங்குதாமா? இவர் அவரை காட்டிலும் ரொம்ப பெரியவர். ஒரு ஆணை கேட்ட உடனே விட விடுறாருன்னா திருநீலகண்டத்து மேலே எவ்வளவு பற்று இருந்தால் விட முடியும் இல்லையா? அப்போ இவங்களை காட்டிலும் பல மடங்கு பெரியவராக இருக்கிறதுனால தான் மனசுனால கூட அவங்க கல்யாணம் முடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் மனசுனால நினைக்காம இருந்தாங்களான்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். அதனால் இவங்களெல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் விட எவ்வளவு பெரிய வைராக்கியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இந்த வைராக்கியங்கள் மயான வைராக்கியம் வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்படலையா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பிராண வைராக்கியம், பிரசவ வைராக்கியம். மயான வைராக்கியம்னா ஒருத்தர் செத்து போய் தூக்கிட்டு போகும்போது எல்லாம் ஊருக்கு வெளியில் கொண்டு போகிறாங்கல்லாமா, அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்படி ஆக்கிடணும் இப்படி ஆக்கிடணும் அப்போ பேசுவாங்க. அதை நீரில் மூழ்கி நினைப்பு வடித்தார்கள்னு அதோடு போயிடும். அடுத்தாப்புல இன்னொருத்தனை சாத்து அவனை தூக்கிட்டு போகும்போது அப்போ எப்படி பேசுவாங்க? அதுக்கு பேர் தான் என்ன பேர்? மயான வைராக்கியம்ங்கிறது. விளங்குதாமா? பிராண வைராக்கியம்ங்கிறது சாவும்போது நாம் படுற துன்பம் இனிமே பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். ஆனால் பழையபடி இல்லையா, சாவும்போது நினைச்சி பிரயோஜனம் இல்லையே. பிரசவ வைராக்கியம், பிரசவம் பார்க்கும்போது குள்ளே பிறந்ததுன்னா இனிமேல் இந்த புள்ள பிறக்கிறதுக்கு பேச்சே வச்சுக்க கூடாதுங்க, வாரிசாக பற்றி தள்ளுறது தான். விளங்குதாமா? இதெல்லாம் அந்த கஷ்டகாலத்தில் சொல்கிறது தானே தவிர அப்படி சொல்கிறது. அதாவது ஒரு சில வினாடி அந்த கஷ்டம் துன்பம் வரும்போது இது வெளிப்பட்டு வெளியே வரும்போதே அந்த குழந்தை வெளியே வந்து அந்த வலி போகும்போதே அந்த வைராக்கியம் கூடயே போயிடுது. விளங்குதாமா? நிலை இல்லை. அது மனிதனுடைய இயல்புங்கிறார். ஆனால் நம்ம திருநீலகண்டனுடைய வைராக்கியம் இரண்டு வகையில் ஈடு இணையற்றது. ஒன்று மிக இளமையில் தோன்றிய வைராக்கியம், அது கிழவனானதுக்கு அப்புறம் இல்லை, வாலிப பருவத்திலே நிகழ்ந்த ஒரு வைராக்கியம். அது சாகர வரைக்கும் நீடிக்குது. அவர் இந்த வைராக்கியத்தை மேற்கொண்ட உடனே எங்கேயாவது மனித சஞ்சாரம் இல்லாத மலையில் போய் வனாந்தரத்தில் போய் இருந்திருந்தா கூட அதை கடைப்பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் தன் மனைவி கூடயே இருந்துக்கிட்டு அந்த வைராக்கியத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்ங்கிறார். சரி, இல்லை மனைவி கை கால் நொண்டியாக இருக்கா வைக்கா அப்படின்னா சரி, கழுத வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்கலாம். இது அப்படியும் இல்லை. இவ எப்படி இருக்கா? திருமகளை விட அழகாக இருக்காங்கார். விளங்குதாமா? அப்படியெல்லாம் இருந்தும் இருக்கிறாதுன்னா இதுதான் இறைவன் மீது உச்சக்கட்டமான ஒரு பற்று. இறைவன் முன்னர இல்லையா, யாவையும் சூனியம், யாவையும் சூனியம். இது எங்க இருக்கு? ஞாபகம் இருக்கு? அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு? என்னம்மா சூனியம்னானது? என்னடா கேட்டது என்னன்னு கேட்க, சூனியம்னா என்ன? அதுதான்
சூனியம் என்பது பயனின்மை குறித்தது. ஒரு காசு பெறாதுங்க மாதிரியா அப்படி இல்லையாம்மா? பேரணவும் அணியமையுமே உதறி தள்ளங்கிற மற்ற பேர்கள்லாம் இது முன்னால் அணுப்போல் ஆயிடுது. பேரின்பமாய் வந்த பெருக்கே தாய்மானவர் தானே சொல்கிறாரு அப்படி. ஆமாம். அதனால் இங்கே ரெண்டு பேரும் இவர் தான் இவரை மொத்தம் சொல்லக்கூடாது இல்லையா? ஏமா பெருமையெல்லாம் இவருக்கு மட்டும் சொல்லக்கூடாது. அவரை சொல்லலைங்க, ஆனால் அவளுக்கும் உரியது அது இல்லையா? அந்த அம்மாவும் அந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு அப்படி இருந்திருக்காங்களா இல்லையா? ஆமாம். நீலகண்டர்னா இவர் மட்டுமில்லை, அவருடைய துணைவியாரும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. அதனால் அந்த விரதத்துக்கு கேடு வராமல் பாதுகாப்பதற்கு வேற வெளியுதவி எதுவும் இல்லை. அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் அந்த திருநீல கண்டமே அதுதான் இவங்க விரதம் காத்தது. இவங்க காக்கல, அந்த நீலகண்டம் காக்குதுங்கிற. எல்லாருக்கும் காவல் அவன் தான், வேற யார் காவல் இல்லையாம்மா? வேற யாரு காக்க முடியும் அவனை தவிர. அதனால இந்த இது அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத கடுமையான, அதை சொல்லக்கூட இல்லை. அதை நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. விளங்குதா? நாம் ஒரு சின்னதை செஞ்சாலே 10 பேர்கிட்ட சொல்லி பீத்திக்கிடுதோம். அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம் சொல்கிறோமா நாமா? ஆமாம். இப்படி செயற்கரிய ஒன்றை செஞ்சுட்டு வெளியே சொல்லக்கூட மாட்டோம்னு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? ஒரு அற்ப செயலை செஞ்சுட்டு அதை 10 பேர்கிட்ட சொல்லி அப்போ தான் திருப்தி வருது. சொன்னா தான் மனசு ஆறுதுங்க. என்ன செய்ய? அதனால ஆழ்மனத்தில் அடியிலே வெளியிலே சொல்ல முடியாத, பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத குற்ற உணர்வுகள் இருக்கும்னா அது எத்தா பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு சூழ்நிலை வரும்போது அது உள்ள இருந்தது கலங்கி வெளியே வந்துடும் இல்லையாம்மா? ஆனால் இவங்களுக்கு அது மேலே எழவே. ஆமாம். அந்த தேற்றாமணக்கு அந்த விதையினுடைய பால் சேர்ந்த கலங்கள் எப்படி அடியில் அடங்கி இருக்குதோ அப்படி அடங்கி இருக்கிறது லேசாக அப்படி அசைச்சா எல்லாம் கலங்கி மேலே வந்துடுமா இல்லையா? அப்படி வந்துடும். ஆனால் இவங்க வாழ்வில் அப்படி வரவே இல்லை. அது அப்போ எப்போ ஏற்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்திருக்கணும். ஆமாம். இப்போது நாம் சத்திய சோதனை படிச்சிருக்கீங்களா? என்ன சிரிக்கீங்க? ஏம்மா சத்திய சோதனை படிச்சிருக்கீங்களான்னா இந்த சோதனை அதாவது இன்னும் இந்த சோதனை வேறையா அப்படின்னா அதில் காந்தி சொல்லுவார், அவர் துணைவியாரை அப்படி தீண்டாமல் இருந்தார். அதெல்லாம் வயசான காலத்தில் பிள்ளையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் சத்திய சோதனை அதில் எழுதியிருக்கிறார் அதை இல்லையா? ஆனால் திருநீலகண்ட நிலையே வேற, இவருடைய நிலையே வேற. இளமையில் இருக்கிறாரு, பிள்ளையெல்லாம் கிடையாது. அதனால்
அந்த அவர் ஒரு சூழ்நிலை காரணமாக அதுக்கு தள்ளப்படுறாரு. ஆனால் இவருக்கு அந்த மனைவி ஒன்று சொன்னாங்கிறதுக்காக அந்த திருநீலகண்டத்து மேலே எவ்வளவு பெரிய பற்று இருந்தால் எல்லாத்தையும் விட்ட முடியும். அந்த மாதரை தீண்டாமை அப்படி இருந்தது திருநீலகண்டத்து மீது இருந்த பற்றா, திருநீலகண்டத்தில் இருந்த பற்றா இல்லை அவருடைய வைராக்கியமா? எது காரணம்? ஆமாம், பக்தி தான். இந்த பக்தி தான், அதுதான் அவரை காக்குது இல்லையா? வேற யார் காக்க முடியும்? கருவி தான் நம்ம வழியில் கிடையாதுன்னு படிச்சிட்டோமே. கருவியெல்லாம் ஒன்றும் நம்ம வழியில் 10ஆம் நூற்பாவில் நாமல்ல நம்ம வழி நல்லன்னு இல்லையா? அப்போ எல்லாம் யார் வழியில் இருக்குங்க? ஆமாம், எல்லாம் அரண் அவன் வழியில் தான் இருக்குங்க. நாமும் தான் கருவியும் தான் இல்லையா? அப்போ ரெண்டையுமே ஒன்றை ஒன்று பற்றாதவாறு வைக்கிறாமுன்னா யார் வைக்கணும்? அவன் தான் வைக்க முடியுமே தவிர நாமோ முடியாது. அதனால் இந்த இரண்டுக்கும் ஆணிவேராக இருப்பது பொறிகளை களைவது இல்லையா? அந்த பொறிகளை கொண்டு நுகரக்கூடியதிலேயே கொடிய இந்த காமத்தை வெல்வதுங்கிறதெல்லாம் ரெண்டும் ஆணி வேர் துறவுக்கு இல்லையா? அதனால் அந்த திருநீலகண்டர் அந்த வேட்கோவர் கொண்டிருந்த அளவில்லாத அந்த ஆர்வத்தினால அதெல்லாம், ஏன்னா இப்போ ராமாயணத்தில் சொல்லுவாங்க, லட்சுமணர் அவருக்காக தன்னுடைய அண்ணனுக்காக எல்லாத்தையும் துறந்து கூட போகிறார் இல்லையா? அவர் மனைவியெல்லாம் அயோத்தியிலே விட்டுட்டு போயிடுறார். அங்கே போய் விரதம் இருக்கிறார். இரவில் தூங்கிறது இல்லை இல்லையா? தூங்காம இருக்கிறார். ஆனால் அந்த விரதத்தை விட பரதன் இருந்தானே, அதான் இப்போ சிறந்த விரதம்னு வால்மீகி சொல்கிறார். விளங்குதா? அந்த அசிதார விரதம், அதுக்கு பேர் என்ன பேர்? அசிதார விரதம். விளங்குதா? பரதன் அவர் துணைவியாரோடு அங்கே இருக்காங்க. அவன் ராஜாவாக இருக்கான்லாமா? அரசர் இதில் கல்யாணம் முடிக்காமல் ராஜாவனாக இருக்க முடியாது, கூட ராணி இருக்கணும். விளங்குதா? அவன் ராணிகளோடு கூட வாழ்ந்தாலும் அவங்கள யாரையும் மனதினாலும் தீண்டாமல் இருக்கான், கூட வச்சுக்கிட்டு. அதனால அந்த லட்சுமணனை விட யார் சிறந்த விரதம் காத்தாங்கிறாங்க? பரதனுடைய விரதம் ரொம்ப சிறந்த விரதம், அந்த அசிதார விரதம்னு. அது ரொம்ப சிறப்புடையதுன்னு ராமாயணம் சொல்லுது இல்லையா? ஆனால் நம்ம இங்கே ஒருத்தருக்கு தெரியாமல் அப்படி இருந்திருக்கிறார். அப்பேற்பட்டவற்றை எல்லாத்தையும் தள்ளினவற்றை ஒருத்தர் இதை தந்து நெல், இதை தந்து நெல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். யார் சொல்கிறா? கொடுத்தவர் தான் சொல்ல முடியும், கொடுத்தவர் தான் சொல்கிறார். முதல்ல அந்த ஓடு இருக்குதா எடுத்துட்டு வா அப்படிலாம் கேட்கல. முதல்ல வந்த உடனே என்ன சொல்கிறாரு? அதட்டல் தான், கொண்டாந்து கொடு அப்படின்னு. அதனால் இங்கே அந்த சிவபெருமானை தவிர பெருந்தேவரும் பிறர் யாவரும் வெல்லுதற்கரிய
இல்லையா? எல்லாத்தையும் வென்றவன் யாருன்னா பெருமான் தான். அவன் தான் மற்ற பற்று இல்லாதவன், எல்லாத்தையும் வென்றவன். காமனை வென்றவனும் ஒருத்தன் தானே. காமனை வென்றவன் அவன் தான் எரிச்சது இல்லையா? மற்றெல்லாம் அவனுக்கு அகப்பட்டவர்கள் தான் இல்லையா? அவள் அப்பாவே எல்லாம். அதனால் சிவபெருமான் ஒருவர் தான் அதுக்கு எக்ஸப்ஷன். பிறகுதாம்மா அதனால மற்ற எல்லாரும் பெரிய தேவர்களும் அதில் விழுந்திருக்காங்க. ஆனால் ஆணையின் வரம்பிலேயே நின்று வென்றமையால் செய்தற்கரிய செயல் செய்தவர் யாருன்னா அதனால் அவர் பெரியவர்ங்கிறார். ஏதிலார் போல அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர், அந்த பந்தமே இல்லாதவர் போல இல்லையா? அயலார் போல எப்படி நிற்கிறாரு? அப்படி எப்படி மற்ற பெண்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருக்குதா இல்லையா? இல்லையாம்மா? அயலாறு எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்காரியா? அப்படி அவர் பார்க்குறார் இல்லையா? அந்த ஏதிலார் போல நோக்கின்னு அவர் சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்க்குறாரு தன் மனைவியவே. அதனால் மனத்தினும் தீண்டே நினச்சி கூட பார்க்க மாட்டேன். இவர் மட்டுமில்லை, ஏனை மாதரார் தம்மையும் அப்படின்னு இருக்கிறார். கற்புறு மனைவியாரும் கணவனாருக்கு ஆணையெல்லாம் பொற்புற செய்து எல்லாம். இப்போ இவ்வளவும் சொன்னவர் கற்புறு மனைவியாரும். இவர் என்ன சொல்லிட்டாரு? கற்புறு மனைவி. இவர் மட்டுமில்லை, அவரும் தான் இல்லையா? அவரும் தான் அந்த விரதத்தை காத்தார். அதனால் இந்த மனைவியாரும் அப்படின்னு சொல்லி கணவனாருக்கு ஆணையெல்லாம் பொற்புற மையுறாமல் பொருந்துவன போற்றி செய்ய. இவருக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறாங்க. இல்புறம்பு ஒழியாது, வீட்டை விட்டு வெளியே போகலை, வீட்டுக்குள்ளே ஒன்றா இருந்துக்கிட்டே இப்படி விரதம் காக்காங்க. அதான் இல்புறம் ஒழியாது. அங்கன் இருவரும் வேறு வைகி, உடம்பு ரெண்டு ஒன்றா இருந்தாலும் ஆமாம் மனது தீண்டாமல் இருக்கிறாங்க. வேறு வைகி அன்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். அப்போ இவங்க அன்புனால ரெண்டு பேரும் கூடலை. எதனால் கூடலை? இவங்க ரெண்டு பேரும் எது மேலே அன்பு வச்சுருக்காங்களாம்? அவன் மேலே அன்பு வச்சதுனால மற்ற பற்று எனக்குன்றீன்னு அவன் மேலே பற்று வச்சதுக்கப்புறம் அங்கே வேறு யாருக்கும் அதுக்கு இடம் இல்லைன்னு. அப்படி. அதனால் மற்ற வினை துணைகள் எல்லாத்தையும் அயல், அவன் ஒருவன் தான் நமக்கு உறவு என்று. அப்போ அந்த விரதத்தை அவன் ஒருவன் தான் அறிவான், மற்ற அயல் அறியான், யாருமே அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறார். அப்படி கற்புறு மனைவியார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் இருந்தாலும் அயல் அறியாமை, பெருத்தருக்கு வெளியில் தெரியாமல் இந்த தபத்தை காத்து வந்தார்கள். அதனால் இளமையின் மிக்கு உள்ளார் இருவரும். ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க? நல்ல இளமையில் இருக்கிறாங்க இருவரும். அந்த அரிய நின்ற அளவையில் சீர் ஆணை போற்றி ரெண்டு பேரும் அந்த ஆணை மேலே பற்று இருக்கிறதுனால அதை காத்தார்கள். அந்த அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல. இப்படி கொஞ்ச காலம் இல்லை, எவ்வளவோ காலம் எப்படி இருக்கிறாங்க இல்லையா? வடமொழி இளமை நீங்கி, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இளமை நீங்கி
மூப்பு வருது. அந்த மூப்பு என்ன சொல்றாரு? வடிவுறு மூப்பு. மூப்பு வந்தா எப்படி ஆகுது? அவலட்சணம் ஆயிடும் இல்லையா? இப்பவும் அப்படித்தான் இருக்குது, எப்பவும் அப்படித்தான். முதல்ல இருந்தாலும் அப்புறம் போகிறதுக்கு இல்லையா? இதுங்க நாம சிவஞான போதத்தில் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் பற்று விட விட எதில் பற்று வருது? இறைவனிடத்தில் பற்று வருது இல்லையா? பாசமது அகல ஞானம் பற்றல். அதுக்கு என்ன பேர் சொன்னாரு? அதுக்கு என்னம்மா பேரு? மறந்துட்டுன்னு பேரு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா மறந்துட்டு. ஆன்ம தரிசனம். அதுக்கு பேர் தான் என்னது? ஆன்ம தரிசனம் இல்லையா? ஆன்மானா வியாபகன், அறிவில் வியாபகன். அப்போ அவன் என்ன செய்யணும்? அறிவு விளங்கு வியாபகமான அறிவு விளக்குறவனை பற்றி நிற்கணும். அதானே இயல்பு. ஆமாம், அதுதான். அதனால இவங்களுக்கு இந்த பற்று போக போக வடிவுறு மூப்பு. அந்த மூப்பு என்ன வருதான்? வடிவுறு மூப்பு. உயிர் அழகு பெறுது. உடம்பு வயசானி அவலட்சணமா ஆனாலும் இங்க என்ன வருது? உயிர் அழகு பெறுதான். அதான் வடிவுறு மூப்பு. விளங்குதாமா? வடிவுனா அழகு. அந்த மூப்பு வந்து அப்போ அங்க உடல் வளம் சாய இல்லையா? உடல் நலம் சாய்தான். உயிர் நலம் அது நிமிர்தான். இது சாய்தான், அது நிமிர்தான் அப்படிங்கிற. விளங்குதா? அதனால தளர்வோடு சாய்ந்தும், உடம்பு தளர்வோடு சாய்ந்தாலும் அன்பு தன்பிரான் சிரத்து சாயார். பெருமானிடத்தில் அன்பு சாயலை அப்படிங்கிற இல்லையா? அதனால அந்த அம்மாவை இளமையின் ரெண்டு பேருக்கும் அந்த இளமையின் மிக்கு உளார்கள் இருவரும் அரிய நின்ற அளவு சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமளி இளமை நீங்கி, இந்த வளமெல்லாம் இளமை வளங்களெல்லாம் நீங்கிட்டுது. அதனால அப்படி வந்தாலும் வளமளி அந்த உடல் வளம் முதலிய வளங்கள் மலிந்த இளமை பருவம் நீங்கி மூப்பு பருவம் வந்தால் கூட அதனால் தளர்ச்சியுற்று உடல் கோலில் சாய்ந்து நடக்கும் தன்மை. உடல் சாய்ந்தும் என்ன? கோலை ஊன்றி அப்படி நடந்தாலும் தமது பெருமானது திறத்திலே அன்பு சாயாது, அன்பு சாயாது, அது நிமிர்ந்து நின்றது அப்படின்னு சொல்றாரு. எனவே அந்த அளவில் சீர் ஆணை நீலகண்டத்தினது சிறப்பின் அளவே அதன் பேரால் நிகழ்ந்த ஆணையின் அளவு இல்லையா? அதனால அந்த புவனங்கள் உய்ய நின்று நிகழ்வது நீலகண்டம். அதனைப் போலவே அந்த ஆணையும் அளவற்ற சிறப்புடையதாயிற்று. ஆணை போற்றி அந்த ஆணையினுடைய வரம்பு கடவாமல் போற்றினா அதில் கடவாது நின்று, அதனால அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்தி போற்றுதல்னானது பாதுகாத்தல். பொருள்தனை போற்றி வாழ், பொருள்தனை போற்றி வாழ்ன்னு சொன்னது போல பொருளை காப்பாற்றுதல். வடிவுறு நெப்பு
இளமை நீங்குதல் ஒரு நிலை, மூப்பு வருதல்ங்கிறது மற்றொரு நிலை. அதனால் நீங்கி வந்து என்றார். அதை தான் நமக்கு சேக்கிழார் ஊனடைந்த உடம்பின் பிறவியே, ஊனடைந்த உடம்பின் பிறவியே இல்லையா, தான் அடைந்த உறுதியை சாருமால் அப்படின்னா என்ன? இந்த உடம்பு கொண்டு உயிருக்கு உறுதி செய்யணும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், அதுதானே இல்லையாம்மா? அது உறுதியை சார்ந்தமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லைகள் மான நடச்சை வரதர் பொற்றால் சொலங்கிறாரா இல்லையா? அப்போ அந்த உடம்புனால பெருமானை தொழுது உயிருக்கு உறுதி சேர்க்கணும். அதுக்கு தான் அந்த உடம்போடு வருகிறோம்னு அவங்க அதைத்தானே செய்கிறாங்க இல்லையா? அதனால் இந்த மூப்பு பிணி சாக்காடு இவைகள்லாம் வரப்பெற்று முதுமை வந்தால் எல்லாம் வருது இல்லையா? அது தொண்டு தொட்டு நிலையாமை அந்த மேய வினைப்பயத்தாலே இந்த உலகை விட்டு அகல என்று திருநாவுக்கரசர் நாயனார் புராணத்தில் ஒன்று தாய் தந்தையர் எல்லாரும் ஒன்று ஒன்றா போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த பயத்தாலே வினைப்பயத்தாலே என்ன என்னம்மா? வினைப்பயத்தாலே மேய வினைப்பயத்தாலே இந்த விலகை விட்டு அகல. பயம்னா பயன், பயம்னது பயன், வினைப்பயனாலே அது அப்பர் சாமியில் இளமையில் அவருக்கு தாய் தந்தையரெல்லாம் போகிறாங்களா இல்லையா? இப்போ சொல்லுவார், அவங்கெல்லாம் தீய அரும்பிணி உழந்து அவங்களுக்கு பிணிகள்லாம் வந்து விண்ணுலகில் சென்றடைந்தார், அவங்கெல்லாம் இறந்துபட்டார்கள் என்று சொல்கிறார். அதனால் இதெல்லாம் வர்றது இயற்கை தான். ஆனால் இங்கே மடிபுறு மூப்பு இல்லையா? நாட்கள் சில சில உறக்கடவதாகிய மூப்பு வந்து அதுக்கு உரிய காலத்தில் வந்து நேர்ந்ததாலே வடிவுரு என்பதை இளமைக்கு அடையாக்கி வடிவுரு இளமையினை நீங்கி மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் உடல் தளர்ச்சியில் அதனால் வளைந்து இல்லையா, வலி குறைந்து சார்ந்து அது இவர் பாடுறார்லம்மா அந்த 11ஆம் திருமுறையில் குந்தி நடந்து ஒரு கை கோலூன்றி வந்து இருமி இந்த ஐயாறு வாயாறு வாயாமுன் ஐயாறு வாயால் அலை அப்படின்னு இல்லையா? என்னம்மா காடவர் இருக்கும் ஐயடிகள் தான் அந்த ஐயாரை பற்றி படிக்கிறார். ஐயாறு வாயாறு வாயாம், ஐயாறு வாயாறுனானது என்னம்மா? ஐயாரன் வாயே வாழ்த்து கண்டாயினார். ஐயாரனை வாழ்த்தணும், வாயாறு பாயணும். எது பாயணும்? ஐயாரன் வாழ்த்து பாயணும் இல்லையா? அது உயிருக்கு உறுதி இல்லையா? அதுக்கு பதில் ஐ ஆறாக வாய் வழி பாயுது, விளங்குதா? ஐனா சளி, அது
ஆறு போல வாய் வழியில் பாயுது. ஐயாரன் பாயுது பதிலாக பாயுது அப்படிங்க. ஏன்னா வாழ்க்கையில் முதல் 30 வருஷம் என்ன இருக்கும்? என்னம்மா இருக்கும்? வாதம். அப்புறம் 2வது 30லேருந்து அதுக்கப்புறம் பித்தம் இல்லையா? 60 வயசுக்கு அப்புறம் சிலேட்டுமோ. 60 வயசுக்கு அப்புறம் என்ன வந்துடும்? சிலேட்டுமோ வந்துடும். விளங்குதா? ஆமாம். சாப்பிடும்போது கரெக்டாக இழுத்துதானே சாப்பிடான். ஆமாம். அதனால் அது நம்ம வாய் வழியை பாயாத முன்ன ஐயாறு வாயால் அலை. அந்த ஐயாற்றன வாயினால அலை அப்படிங்கிறார். அப்போ வாய் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்ல முடியாது. அதனால் இப்போமே சொல்லுங்க. அதனால் இங்கே எந்த நெறி ஒழுகும் நாளில் இப்படி அவங்க கற்போடு 2 பேரும் ஒழுகுறாங்க. கற்போடு விரதங்காத்து ஒழுகிற நாளில் எரி தளர்ந்தது என்ன நீண்ட, எளி தளர்ந்தது என நீண்டங்கிற. எளி தளிர்த்தது தீ வளருது. தீ வளர்த்தல்ங்கிற மாதிரியா? அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஏமா தீ வளர்த்து, தீ குளிக்கிறாங்கன்னா தீ வளர்த்து. அப்போ வளர்த்துன்னா என்ன? அதை மேலே பொங்க செய்யுது. அதாங்க தீ தளிர்த்தது. தளிர்த்தல்னா என்னது? வளர்தல். தீ தளிர்த்தல். தளிர்த்து அது இலைதலைகள் தளர்க்கும் இல்லையா? அதுபோல் இங்கே தீ தளிரெல்லாம் எரிக்கக்கூடியது. அது தளர்த்துதுங்கிறார் இல்லையா? எரி தளர்த்தது என்ன? மின்னொளி சடையும். சிவபெருமான் எப்படி இருக்கிறாராம்? தீ முளைச்சது கணக்க. தீ முளைச்சி வந்தது மாதிரி அவர் உடம்பு இருக்குதான். விளங்குதாமா? ஆமாம். அவருடைய சடை எப்படி இருக்குதான்? ஆமாம். அந்த தீ நீராய் ஒழுகிறது போல இருக்கும். தீ நீராய் ஒழுகுனது போல சடையிலிருந்து வடிதான் தீ. அவர் சடை தீ மாதிரி இருக்கா இல்லையா? அதனால பொன் போல சடையின் கமாலியா? அதனால அது இவரை தீ வளர்த்தது மாதிரி இருக்காராம். தளிர் மாதிரி உடம்பு இருக்குதான். அவருடைய முடி எப்படி இருக்குதான்? தீ ஒழுகினது போல. அது தீநீர் ஒழுகினது போல. தீநீர் ஒழுகினார் போல. தீ நீர் போல வடிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குதுங்கிறார். விளங்குதாம்மா? உடம்பு மலம் அந்த தளிர் தளிர்த்து வந்தது போல, மரங்கள் செடிகள் வளர்ந்தது போல, தீ வளர்ந்தது போல உடம்பு இருக்குதான். முடி எப்படி இருக்குதுங்கிறாரு? அது நீர் போல தீ ஒழுகுனா அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. ஆமாம். அழநீர் ஒருகணைய சடையும். இதை சுந்தரமூர்த்தி பாடுறார். அழல் நீர் ஒழுகணைய சடையும். தீயை குழம்பாக்கி அது அப்படியே கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான். எது? சடை. உளையீர் உரியும். உளை ஈர் உரி புலித்தோல் உடையான் இடமாம். களைநீர் முத்தம் ககைக்குவையும் களல் நீர் பொன்னி சோற்றுத்துறையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுவார். அப்படி அந்த மூங்கில் இடத்துல வரக்கூடிய அந்த முத்து பொற்குவியல்கள் விடக்கூடிய அந்த நீரை உடைய காவிரி ஆற்றை உடைய அந்த காவிரி ஆற்றுல
மணி ரத்தனங்கள் முத்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வரத மாதிரி அந்த சோற்றுத்துறைங்கிற ஊரில் நெருப்பு நீர் போல ஒழுகினார் போல சடையும் மானையும் யானையும் புலி இவைகளை உரித்த தோலையும் உடையவனாகிய சிவபெருமான் இருக்கிற இடம் என்று அவர் பாடுவார். அப்புறம் அந்த அழித்து வந்து எனக்கு ஆப என்று அருளி அச்சம் தீர்த்த நின் அருள் பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகே திருப்பெரும் துறை மேவிய சிவனே இல்லையா, வளை கையானோடு மலரவன் அறியா வானவ மலை மாது ஒரு பாகா இல்லையா. அதனால் கழிப்பெல்லாம் மிக கலங்கிருக்கின்றேன். கைலை மாமலை மேவிய கடலே, மலை மேல் மேவிய கடல். கடல் எங்கே போயிட்டுதான்? மாலைக்கு போயிட்டுதான். இதெல்லாம் என்னம்மா கடை அந்த கையிலை மாமலை மேல் மேவிய கடல், அது கருணை கடல். அது என்ன கடல்? கருணை கடல். அப்படி படிக்கிறார். எனவே அந்த எழில்தழுத்தன்ன நீண்ட மின்னொழு சடை நெருப்பு தளிர் விட்டு நீண்டு வளர்ந்தது போல விளங்குகின்ற சடை, அது பொன்னு தந்தாதியில் சொல்கிறார்லாமா, பொலிந்திருங்கு மென்வண்ணம் எவ்வண்ணம் வீழ்ச்சடை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அதே தான் அழல் நீர் ஒழுகியது அணைய சடையும்னு அதைத்தான் சுந்தரமூர்த்தி பாடுறாரு. எனவே அந்த தளிரையெல்லாம் வாட்டுவது எரி, அது தளிர்த்தது போல இருக்கான். ஏமா தீ என்ன செய்யும்? தளிரெல்லாம் முதல்ல கழுவும், அதுதான் தளிர் தான் கழுவும் முதல்ல. ஆனால் இங்கே என்ன செய்தான்? இந்த தளிர் தழைத்தது போல. ஏன்னா இந்த தீ அருளுடை சுடர், தொட்டா குளிர்ந்த சுடர், அதனால எப்படியாகுதான் அது வளருதான். விளங்குதா? அதனால் இங்கே அந்த நகர்கான் படலத்தில் அவர் சொல்லுவார், ஞாலத்தால் உயிர்நெறி காட்டு மாற்றால் தொண்டரை விளக்கம் செய்தல் பொருட்டு, தொண்டரை விளக்கம் செய்வதற்காக பெருமான் அப்படி வராரு இல்லையா. முன்பெல்லாம் அழலறியா வகை ஆணை போற்றுனார் ஆதலின், ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த விரதத்தை காத்தாங்க, அதுக்கு பலன் கொடுக்கணுமா இல்லையா, அதுக்கு அவரும் வர்றார் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உயிர் நெறி காட்டுதல் இறைவர் கடன். அவன் தான் எல்லா காலத்தும் எல்லாவிடத்தும் எல்லாம் அறிபவன் ஆதலின் தான் காண அல்லது சோதிக்க என்பது பொருள் அல்ல. எல்லாரும் அவன் பார்க்காமையா இருக்கான். அதனால் இது எல்லாரும் காண வேண்டும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும், உலகுக்கு இவரை தெரிவிக்கணும்னு வராரு இல்லையா. இந்த சோதித்தல்ங்கிற தூய்மை செய்தல். அது அந்த காணும் கண்ணுக்கு காட்டு உழம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயராத அன்புன்னு சொல்கிறாரா இல்லையா. ஆமாம், அதுக்கு அந்த 11ஆம் நூற்பாவில் அவர் சொல்வார், அறிவிக்க அறியும் இயல்புடைய ஆன்மா அது விடயத்தை அறியும்படி முதல்வன் அதனோடு உடங்கியது நின்று அறிவித்து அறிந்தும் வருதலான். அதனால் அறிவானும் தானே அறிவிப்பான் தானேன்னு அந்த அம்மையார், காரைக்கால் அம்மையார் ஓதுனதை எடுத்து காட்டியிருப்பாரா இல்லையா. ஆமாம், அதை சேக்கிழாருங்க எடுத்து சொல்கிறார். எனவே நன்னறி காட்டு மாற்றல், இது நன்னறியாம் என்று விரும்பி
ஞாலத்தால் உய்யும் நெறி அந்நெறி என்று காட்டு மாற்றால். அவங்களுக்கெல்லாம் இதை உணர்த்தணும் இல்லையா? பற்றுகளை ஏதாவது ஒன்று சொல்லி விடணும். சாக்கு சொல்லி அதை பற்றக்கூடாது. நாமும் அதை சாக்கு சொல்லி என்ன செய்கிறோம்? பற்றுதும் ஒன்றும். ஆமாம். அதனால் அந்த காட்டுகின்ற காட்டியும் கண்டும் வருவான் இல்லையா? காட்டுகின்ற வகையிலே அந்த காட்டுவதற்காக கண்ணுக்கு பொருளை காட்டும் கதிர் ஒளி போல இறைவன் காட்டினாலென்று உயிர்கள் காணமாட்டான். ஆகலான் காட்டு மாற்றால் தொண்டரை விளக்கம் செய்தல் ஞாலத்தாருக்கு நெறிகாட்டும் பொருட்டு தான். காட்டு உபகாரங்கிற எதை பெருமான் நம்ம அறிவுக்கு காட்டு உபகாரம் காணும். இப்போ இவங்களை வச்சு உங்களுக்கு காட்டுறாராம். அது இறைவனுடைய காட்டு உபகாரம். திருநீலகண்டத்தை 2 பேரும் அவங்க அப்படி கற்பு நெறியில் பிறலாத அந்த விரதம் காத்தார்னு சொல்கிறாரா இல்லையா? அதை காட்டுவதற்கு பெருமான் தானே காட்டணும். அதனால பெருமான் வந்து இதை நமக்கு காட்டு உபகாரம் செய்கிறாராம். புரியுதாம்மா? அப்புறம் அந்த பயனை விளைத்து தருவதாகிய இங்கு காட்டப்பட்ட சாதனத்தையும் இங்கே சொல்கிறாரு. அப்போது உலகப்பற்றுகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை எப்படி பற்றணும் விடணுங்கிறாரு. சத்துடன் நின்று அசத்தை நீங்கணுங்கிறார் இல்லையாம்மா? வான்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான்னு காணவே வேற ஒன்றை வச்சுக்கிட்டு இதை வேற பார்க்கணும். அப்போ இந்த உலகப்பற்ற விடதுக்கு என்ன செய்யணும்? இன்னொன்று பற்றிக்கிட்டு தான். ஒன்றையும் பற்றாமல் விட்டா என்ன ஆயிரும்? என்ன ஆயிருமா? கேவலமாயிரும். விளங்குதாம்மா? அப்போ அந்த பற்றை பற்றிக்கிட்டு இந்த பற்றை விடணும். அதனால தான் அந்த திருநீலகண்டம்ங்கிறது ஒரு பற்று. திருநீலகண்டம்ங்கிறது அதை பற்றிக்கிட்டு மாதராரையும் நினைக்காம இருக்குது உலகப்பற்ற விடுதல். விளங்குதாம்மா? அந்த பற்றை பட்டுக்கிட்டு தான். வேற எந்த பற்றை பற்றினாலும் விட முடியாது. அவனை ஒருவனை பற்றினாதான் இதை விட முடியும். ஏம்மா? ஏன் அவனை பற்றினாதான் இதை விட முடியுங்க? இல்லைம்மா, இருக்கிறது 3 பொருள். சாதனை செய்கிறவன் ஆன்மா. ஒன்று உலகத்தை பற்றிருப்பான். இப்போ இதை விடணும்னா அடுத்த ஆப்ஷன் ஒருத்தன் தானே இருக்கான். அப்போ அவனை பற்றிக்கிட்டு தான் இவனை விடணும் இல்லையா? அந்த இறைவனை பற்றி கொண்டு பாசத்தை விடணும்னு சாத்திரத்தில் சொல்கிறத இங்கே சேக்கலார் பெருமான் என்ன சொல்கிறாரு? நீலகண்டம்னு சொல்லியிருக்கிறாரு. நீலகண்டத்தை பற்றிக்கிட்டு உலகப்பற்று விடுததை மாதரார் பற்றுங்கிறார். விளங்குதா? அதனால சாத்திரத்தில் சொன்னதை இப்படி கதை மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. விளங்குதா? அப்படி சொல்கிறாரு. அப்போ இது 11ஆம் நூற்பாவுக்கு ரொம்ப அவசியம்ங்க. அதனால் அவர் வர்றவர் எப்படி இருக்கணும்? இப்போ ராமன் சீதையை இழந்து அவர் பிரிவாற்றாமையால் அவர் உயிர் துறக்கிறதுக்காக நினைக்கிறார். என்ன செய்கிறாரு? உயிரை விடணும்னு நினைக்கிறார். புரியுதா? அப்படி உயிரை விடைய நினைக்கும் போது அவருக்கு வந்து உபதேசித்தது தான் அகத்தியர். உபதேசித்து அவருக்கு சிவகீதை சொன்னார். உபதேசம் என்னது? சிவகீதை. இந்த வினைத்துணை போனாங்கிறதுக்காக உயிர் துணை பெறுவதற்கான அந்த பிறவியை விடக்கூடாது.
அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த லோபாமுத்திரையோடு வராரு. யார்? அகத்தியர். ஒரு மனைவியோடு வந்து சொல்லணும்னு. விளங்குதாம்மா? நீ பழையபடியும் இல்லறத்தில் வருவாய் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறதுக்கு இவனே விட்டுட்டு வரப்படாதா இல்லையா? நீரே விட்டு வந்திருக்கேம்பானா இல்லையா? அதனால் அவர் உபதேசம் பண்ணும்போதே அவரோட வந்து உபதேசம் பண்ணுறாரு. போனால் ஒரு அடி அப்போ இடமாட்டா பழடி வருவா அப்படின்னு சொல்லி. விளங்குதா? அது மாதிரி இப்போ இவங்களுக்கு விடணும்னு சொல்றதுக்கு வந்துறாரு. அப்போ இவருங்கிறது பார்வதி தேவியோட வரப்படாது, இவர் சிவ யோகியா வர்றார். விளங்குதா? எனவே யாருக்கு எப்படி எதை சொல்லதுக்கு வராரோ அந்த கோலத்தில் வராரு. அதனால இவர் எப்படி வராராம்? அருள் சிவ யோகி ஆகி. அவர் எப்போதுமே சிவயோகி தானே, அவர் யோகி போல வேடத்தில் வராரு. விளங்குதா? அப்படி வந்து கீழோடு கோபனம் சாத்தி, கீழோடு கோபனம் சாத்தி கொண்டு கேடிலாம் வாழ்விடு நேற்று ஒளி மலர்ந்த மேனிமேல். கீழோடு கோபனம்னானது என்னம்மா? என்னடா? கீழோடு கோபனம்னா கீழ் அப்படிங்கிறது மேலே பட்டு வைக்கக்கூடிய பட்டை, அருணாக்கயிறு மாதிரி பட்டையாக இருக்கும். அது பேர் கீழ் இல்லையா? கீழே இருக்கிறது கோபனம். அதனால் கீழோடு கோபனம். புரியுதா? மேலே கட்டுற கயிறுமா, அதான் கீழ். அதெல்லாம் திருவாசகத்தில் வருதா இல்லையா? கீழோடு கோபனமும் தற்று அப்படின்னு. அதனால் அந்த கீழோடு கோபனம் சாத்தி பெருமானா அந்த கோபனம்லாம் காத்தி கேடிலா வாழ்விடு நேற்று ஒளி. கேடிலா வாழ்ங்கிறது, வாழ்ங்கிறது ஒளி, வாழ்ங்கிறது என்னது? ஒளி. இப்போ நம்ம இப்போ விபூதி பூசணம்னா கொஞ்ச நேரத்தில் வேத்து என்ன ஆகுது? அழிஞ்சு போகுது இல்லையா? அதனால் அப்பர் சாமிக்கு என்ன சொல்கிறாரு? ஏம்மா அப்பர் சாமி இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அது வேர்வை வந்து அழிய மேலே மேலே பூசி திருநேற்று சேரு, திருநேற்று சேரு அவ்வளவு மேலே மேலே சேர்ந்துருக்கான், அவ்வளோ பூசுறாரு. நமக்கு விபூதி பை எப்படி வைக்கணும் இருக்கு? எவ்வளோ பெருசுமா வச்சுக்கணும்? ரொம்ப சின்ன சைஸில் அப்படி இல்லையம்மா, ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இப்படி இருந்தா அப்படியா? டச்சேப்பர் சொல்கிறாரு அளவு 3/4 அடி உயரம், 1/2 அடி அகலம், இவ்வளோ ஒசரம், இவ்வளோ அகலம். விளக்குதாடா? ஏன்னா அதை எப்பமெல்லாம் பூசணும்னு சொல்கிறாரு. தண்ணி குடித்தா அதுக்கப்புறம் பூசுகிறாங்க இல்லையா? பாத்ரூம் போனால் பூசுறது, இப்படி ஓயாமல் பூசுறதுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் பூசணுன்னா கட்டுப்படி ஆகாது. இவ்வளோ பெரிய இது வச்சாதான் அழிய பூசணுங்கிறாரு. விளங்குதா? சிவபெருமானுக்கு அப்படி பூசணா அழியாது. ஏன்? அவரை நீங்கள் திபூதியை படிக்க போகும்போது அவர் குருபஸ்மா லகுபஸ்மா பாருங்க. என்னம்மா? குருபஸ்மா லகுபஸ்மா. குருபஸ்மானா அவரே விபூதி, அவரே விபூதி.
மேலான செல்வம்னு அர்த்தம் விபூதினா. அவர் தானே பெரிய செல்வம் இல்லையாடா? ஞானம் தானே பெரிய செல்வம், அதை குறிக்கிறது தானே விபூதி. அஞ்ஞானத்தை அழித்து வருவது விளங்குதா? அதனால அவர் மேலே பூக்கிறது, அவர் யோகத்தில் இருந்தால் பூக்கிறது. அவர் பூசிக்கொள்வதில்லை, அவர் மேலேயே விபூதி பூக்கும். அது லகு பஸ்மா. அவர் குரு பஸ்மா, அவர் மேலே பூக்கிறது லகு பஸ்மா. இதெல்லாம் பிருகஜா பாலம், பிருகஜா பாலம் படிச்சிருக்கேடா? அதில் இருக்குது. அதை சைவ வேதாந்தம்னு தமிழ் படுத்தி எழுதியிருக்கிறாரா இல்லையா? செந்தில்நாதையர், காசிவாசி செந்தில்நாதையர் எழுதியிருக்கிறார். எல்லாம் படிக்க. அதனால அந்த அவர் மேலே அந்த பூக்கிற அந்த ஒளியை என்ன சொல்றாரு? வாழ்விடு நேற்று ஒளி மலர்ந்த மேனிமேல் இல்லையா? அவர் விபூதி ஒளி அவர் மேலே விளங்கி நிற்கிற அந்த மேனி மேலே தோளோடு மார்பிடை துவளும் நூல், தோளில் இருந்து மார்பில் குறுக்க அந்த முப்புரி நூல், முப்புரி நூல், அதோட நீள் ஒளிவளர் திருநீண்ட திருமுண்ட நெற்றியும், திருமுண்டம் தீட்டப்பட்ட நெற்றி ஒளிவளர், நீள் ஒளிவளர் திருமுண்ட நெற்றியும். அப்போ அவர் உடம்புல பூசியிருக்கிறாரு, நெற்றியில பூசியிருக்கிறார். முதல்ல உடம்புல பூசியிருக்கிறது சொன்னாரு, இப்போ நெற்றியில பூசியிருக்கிறத தனியா சொல்றாரு. அதை கீழார் கோபணமும் திருநீரு மெய்பூசி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் மலபாடியில். சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட, கீழ் உடையும் கொண்ட உருவம் அது என்கொலோ. சம்பந்தர் பாடுறாரா இல்லையா திருக்கோலக்கால? சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் மேல். நல்ல அழகான பாட்டு இல்லையா? அதனால கீழலால் உடையுமில்லை. அப்பர் சாமி சொல்றாரு, கீழலால் உடையுமில்லை. கீழ் உடையும் கொண்ட உருவம், கீழ் உடையும் கொண்ட உருவம் தேவாரம் அமர்நீதி நாயனார் புராணத்தில் வருது. அதனால கேடிலா வாழ்வொளி, வாழ்விடு நீற்றொளி இல்லையா? மற்ற ஒளிகளுக்கெல்லாம் கேடு இருக்கு, இது என்னது? கேடில்லாத அறிவை குறிக்குது. ஏனைய ஒளிகள் யாவும் கெடுபன இல்லையா? எந்த ஒளியெல்லாம்? விளக்கொழியோ சந்திர ஒளி இந்த ஒளி எல்லா ஒளியுமே கெடுப்பது தான். ஆனால் அந்த பௌதீக ஒளி போல் இல்லாமல் இது சித்தொளி, அறிவு ஒளி. அதனால் அதை கெடாதிருப்பது, அதை காண்பாருக்கு கேடு தவிர்ப்பது, அதை பார்க்குறவங்களுக்கு கேடை தவிர்ப்பது, அதுதான் திருநீரும். அதனால் இறைவனது திருவருட்கொடையாகிய அந்த முத்தி சிவிகை இவருக்கு கொடுப்பாரா இல்லையா? ஞான சம்பந்தருக்கு. அதை அப்படி சொல்லும் போது அப்படித்தானே சொல்கிறாரு. அந்த திருநீற்று ஒளி போல விளையாடுன அந்த முத்து பல்லக்கு இருக்குதுன்னு. வெண்ணீற்று ஒளி போற்றின்னு சொல்கிறாரு இல்லையா? ஆமாம்.
அதனால் அந்த நீர்வழி வளர் திருமுண்ட நெற்றி இல்லையா, உடம்புல திருநீர், நெற்றியில் திருநீர். இப்போ வேணுமா இல்லையா? பெருசு ரொம்ப வேணுமா இல்லையா? ஆமாம், சாக்கில் தான் வாங்கி வைக்கணும் திருநீர். ஒரு மூடை திருநீர் மாதத்துக்கு அப்படின்னு போடணும். போடுவீடா? சரி, இதோட நாம் திருநீற்றோட நிறுத்தி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இவர் வரமாட்டேக்கார் லேஸ்குள்ளே. இப்போ தான் இவரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் அதை சொல்கிறது அந்த அந்த திருவோடை பற்றி சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் சொல்கிறது அந்த திருவோடுங்கிறது நான் வேறு இது வேறு இல்லைன்னு அந்த ஓடை கொடுக்கும்போது அப்படி சொல்லி கொடுக்காருமா, இது நான் தான் இது அப்படின்னு. ஏன்னா நாம் அதை சித்தியாரில் படிக்கிறோம் 67வது பாட்டில், பெருமான் கையில் இருக்கிறது எல்லாம் அருள் தாம்னு. ஆனால் இவர் வாங்கி அதை கொண்டு சிரசில் வைக்கணுமா? அந்த திருவோடை எங்கே வைக்கணுங்காரு? அதை கொண்டு எங்கே கொண்டு வச்சுட்டாரேங்காரு.